முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ओके सर पब्लिक क्लियर பண்ணுங்க சார் கொஞ்சம் क्लियर பண்ணுங்க மேடம் will make change I want that. I'm not going. I'm not going inside. I'm not going inside. Good. Too much inside. You can hold down inside. சார் ரோப் கொடுங்க சார் ரோப் கொடுங்க சார் ரோப் இருந்தா பாருங்க எல்லாம் கையை பிடிச்சுக்க போலீஸ் போங்க அல்ல அவங்க உன்னதா சொல்றாங்க சார் உடைஞ்சிருச்சு ஹலோ சார் சார் சொன்னீங்க நம்பர் தான் இல்ல அவ்வளவுதான் நீங்க ஹலோ சார் 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 அது எடுங்க வழி 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 ஃப்ரீ பண்ணு கையை பிடி கையை பிடிங்க கையை பிடி கையில பிடி கயிறு வந்துச்சு கயிறு மொபைல் எடுப்பா சசி நான் பே பண்ணு சசி வெல்ல வராடா வண்டிங்க இங்க நின்னு எடுக்குது சார் இப்படி வந்துருங்க உள்ள வாங்க வெளியில கூட்டி வரேன் இங்க நிக்கிறாரு
நீலாங்கரை மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் வாக்களித்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், தாவேக தலைவர் விஜய் ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கிறார். முழு விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளியில் வழக்கம் போல தன்னுடைய வாக்கினை செலுத்தி இருக்கின்றார். தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு அரசியல் கட்சியை தொடங்கிய பிறகு அவர் சந்திக்கக்கூடிய முதல் தேர்தலாக இது இருக்கின்றது. வழக்கமாகவே விஜய் வரும் பொழுது அவருடைய தொண்டர்கள் நிறைய பேர் குவிந்திருப்பார்கள். இந்த முறையும் அதே போன்று விஜய் பயணித்து வந்த அந்த சாலை தொடங்கி வாக்குச்சாவடி மையத்திற்கு முன்பாகவும் ஆயிரக்கணக்கில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்கள், விஜயினுடைய ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள், விஜயை பார்ப்பதற்காக வந்த பொதுமக்கள் என்று ஏராளமானவர்கள் குவிந்திருக்கின்றார்கள். விஜய் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி முடித்துவிட்டு தற்போது வாக்குச்சாவடி மையத்தில் இருந்து வெளியில் வந்திருக்கின்றார். வாக்களித்து முடித்த பிறகு அங்கே இருந்த வாக்காளர்களுடன் சற்று நேரம் விஜய் பேசிக் கொண்டிருந்தார். அதன் பிறகு அவர்களிடம் நலம் விசாரித்த விஜய் இங்கிருந்து புறப்பட்டிருக்கின்றார். இதன் தொடர்ச்சியாக தவேக தலைவர் விஜய் அடுத்தடுத்து எந்த பகுதிகளுக்கெல்லாம் செல்லக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் சென்னையில் அவர் போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதி இருக்கின்றது, பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதி. அந்த தொகுதிக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் செல்வாரா என்பது உட்பட பல எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. விஜயை பொறுத்தவரை வழக்கம் போன்று இந்த முறையும் வருகை தந்து தன்னுடைய வாக்கினை செலுத்தி இருக்கின்றார். விஜய் இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருந்து முதலமைச்சர் வேட்பாளராக இருந்து எதிர்கொள்கின்றார். இந்த தேர்தலிலே தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை ஒவ்வொரு அரசியல் கட்சியும் முக்கிய கட்சிகளாக இருக்கக்கூடியவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் விஜயை பொறுத்தவரை அவர் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டு முதலமைச்சராக வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொண்டிருக்கின்றார். எனவே அதற்குரிய பெரும்பான்மையை எல்லாம் பெறுவது சாத்தியமா என்பது உட்பட பல கேள்விகள் தமிழக அரசியல் களத்தில் இருக்கின்றன. ஆனால் கூட விஜய் தன்னுடைய அதே பாணியிலான உற்சாகத்தோடு இப்பொழுது வாக்கு பதிவு நிகழ்ச்சி முடித்த பிறகு தன்னுடைய இடதுகை ஆட்காட்டி விரலில் மை வைக்கப்பட்ட அந்த காட்சியை பதிவு செய்து ஜனநாயக கடமையை ஆட்சி இருப்பதற்கான அறிவிப்பினை விஜய் வெளியிட்டு செல்லக்கூடிய காட்சியை காண்கின்றோம். விஜய் வந்த உடனேயே அவருடைய கட்சியினுடைய பெயரை சொல்லி ஏராளமான தொண்டர்கள் தொடர்ந்து முழக்கம் எழுப்பினார்கள். விஜய் வருகை தந்த பிறகு அவர்கள் அந்த உற்சாகமான ஒரு வரவேற்பினை வழங்கி இருக்கின்றார்கள். விஜய் வாக்களித்து முடித்த பிறகு அங்கே இருந்தவர்களுக்கெல்லாம் வணக்கம் கூறி தன்னுடைய நன்றியை தெரிவித்து அவர்களிடம் நலம் விசாரித்திருக்கின்றார். இந்த தேர்தலிலே இளம் வேட்பாளர்களுடைய வாக்குகளை அதிகம் பெற வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் முனைப்பு காட்டி வருகின்றது. நீலாங்கரை மாநகராட்சி தொடக்க பள்ளியில் வாக்களித்துவிட்டு தாவேக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், நீங்க தொடர்ந்து விவரங்களை சொல்லலாம். தமிழக அரசியல் களத்திலே மூன்றாவது முறையாக ஒரு அணி போட்டியிட வேண்டும் என்பது பலரும் எதிர்பார்த்து பல ஆண்டுகளாக காத்திருந்த ஒன்று. வலிமையான ஒரு மும்முனை போட்டியை தமிழக அரசியல் களம் எதிர்நோக்காதா என்றெல்லாம் பலரும் காத்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதை போன்று தமிழக வெற்றி கழகம் இதுவரை தங்களுடைய தேர்தல் பணிகளை எல்லாம் நடத்தி முடித்திருக்கின்றார்கள். பரப்புரை, வேட்பாளர் அறிவிப்பு, போட்டியிடுவது என்று ஒவ்வொன்றிலும். இந்த நிலையில்தான் தாவேகா என்பது ஒரு மும்முனை போட்டியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அரசியல் கட்சியாக பார்க்கப்படுகின்றது. மே 4ஆம் தேதி தான் இறுதி முடிவுகள் தெரிய வரும். உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகம் ஏற்படுத்திய தாக்கம் என்ன, அவர்களுக்கான எதிர்கால அரசியல் எவ்வாறு இருக்கின்றது என்பது உள்ளிட்ட கேள்விகளுக்கு விடை சொல்லக்கூடிய நாளாக மே 4 இருக்கும் என்றாலும் கூட விஜய் இன்று அதே புன்னகையோடு வருகை தந்து வாக்களித்திருக்கின்றார். அவரை பொறுத்தவரை இந்த தேர்தலில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று எதிர்பார்க்கின்றார்.
திமுகவிற்கு எதிராக கடுமையான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். ஒரு எதிர்க்கட்சியாக இருந்து திமுகவை எப்படி விமர்சிப்பார்களோ அதே போன்ற ஒரு விமர்சனத்தை கடந்த ஒரு 6 மாதமாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முன்வைத்து வந்தார். தமிழ்நாட்டினுடைய பல்வேறு இடங்களுக்கும் சென்று தேர்தல் பரப்புரை ஆற்றி இருக்கின்றார். விஜய்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலமாக இளம் வாக்காளர்கள் இருப்பார்கள் என்றெல்லாம் எதிர்நோக்கப்படக்கூடிய நிலையில் தான் தமிழகம் முழுவதும் இளம் வாக்காளர்கள் இன்று காலை முதலே முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.